शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय माम्. மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன கெட்டிமேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திவிஹி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவா மகிமை அனுபவங்களில் பாஷ்யம் அப்படிங்கிற அன்பரை பற்றி பார்க்குறோம். தனக்கும் தன்னுடன் வந்த 3 அரசு அதிகாரிகளுக்கும் இன்றைக்கு தரிசனம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு ஏமாற்றத்தோடு இருந்த பாஷ்யத்திற்கு மகாபரிவா ஜாக்பாட் மாதிரி ஒன்று கொடுக்குறார். நான் ஒன்று கொடுக்குறேன்டா தரிசனம் அப்படின்னு. 103 டிகிரி காய்ச்சல் இருந்தாலும் பெரியவா வெளியில் வர மங்கள தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணணும்னு, அதாவது ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுடைய திருக்குளத்தில் ஸ்நானம் பண்ணுறதுக்காக வர. எல்லாரும் குளத்தை நோக்கி போயின்னு இருக்கா. பெரியவா கூட போயின்னு இருக்கா. ஜெய் ஜெய்சங்கர கோஷம் பிரமாதமாக ஒழிச்சுட்டுருக்கு. பெரியவா அந்த குளக்கரைக்கு போயிடுச்சு. குளக்கரையில் இருக்கிற குளத்தை வெடிக்க பார்க்குறேன். அதாவது ஒரு கோவிலுக்கு போகிறோம், சுவாமியை நேர தரிசனம் பண்ணுறோம். கிட்டக்கு போகணுங்கிறது கிட்டக்கேந்து பண்ணலாம். இந்த கோவில் ப்ரிமிசஸ்க்குள்ளே நம்ம போயாச்சு அப்படின்னாலே, இந்த கோபுரம் தாண்டி உள்ளே போயாச்சுனாலே நம்மளோட அட்டெண்டன்ஸ் அங்கே டிக் ஆகிடும். நம்ம வந்துட்டோங்கிறது டிக் ஆகிடும். பகவானுக்கு தெரியும். இப்போ நமக்கு அவசரமாக போகிறோம், நேரம் கிடைக்கல, கோபுரத்தை பார்த்து கிணத்துல போட்டு போகிறோம். கோவில் தரிசனம் கிடைச்ச ஒரு திருப்தி. நம்மளால் குளிக்க முடியல, ஒரு குளத்தில் குடிக்க முடியல, ஒரு புனிதமான நீர்நிலை அங்கே போகிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? ஜலத்தை எடுத்து தலையில் புரோஷனம் பண்ணுறோம். அங்கே இறங்கவும் முடியல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இப்படி பார்த்து இந்த தீர்த்தத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு அப்படியே கிணத்துல போட்டுண்டு நம்ம கிளம்பிடுவோம். நமக்கு ஒரு திருப்தி. இங்கே பாருங்க, மகாபரிவா குளத்தின் கரை இந்த படியில் நின்றுருக்கார். இன்னும் இறங்கி ஸ்நானம் பண்ணணும். பெரியவா கணக்குப்படி ஸ்நானம் பண்ணணும். அப்போ மடத்து சிப்பந்திகள் ஒருத்தர் 2 பேர் போய் சொல்கிறா பெரியவாட்ட, பெரியவா நீங்கள் மங்கள தீர்த்தத்துக்கு வந்துட்டேள், இங்கே உங்களுக்கு ஸ்நானம் பண்ணணும், அவ்வளோதான், இங்கே உங்களுக்கு ஸ்நானம் பண்ணணும். இந்த குளத்தில் இறங்கி நீங்கள் ஸ்நானம் பண்ண வேண்டாம், தண்ணி ஜில்லுன்னு இருக்கும். 103 டிகிரி உங்களுக்கு காய்ச்சல். இதே இடத்துல நீங்கள் ஸ்நானம் பண்ணுங்க. நாங்கள் மடத்துக்கு போயிட்டு ஒரு 2 குடத்தில் வெந்நீர் கொண்டு வரோம். ஒரு வெதுவெதுப்பான சூட்டில் வெந்நீர் கொண்டு வரோம். அந்த வெந்நீரில் நீங்கள் இங்கே ஸ்நானம் பண்ண போகிறோம் பெரியவா, நீங்கள் குளத்தில் இறங்க வேண்டாம், நாங்கள் வெந்நீர் கொண்டு வந்துடுறோம் பெரியவா அப்படிங்கிற. பெரியவா இந்த 2 பேரும் பார்க்குறேன். கொண்டா அப்படிங்கிற. பாருங்க, வாழ்க்கையில் பல விஷயங்கள் சூட்சுமமாகத்தான் நமக்கு தெரியும். எல்லாமே எல்லாம் அப்படியே கிறிஸ்டல் கிளியராலாம் நமக்கு தெரியாது. நமக்கு சூட்சுமமாகத்தான் நமக்கு உணர்த்தப்படும். மங்கள தீர்த்த கரைக்கு வந்தாச்சு. மங்கள தீர்த்தம் இது. நீங்கள் இங்கே உட்காருங்கோ, இந்த படிக்கட்டில் உட்காருங்கோ, வெந்நீர் ஊற்றுறோம். வெந்நீர் அபிஷேகம் அப்படின்னாலே இந்த குளத்து கரையில் நீங்கள் குளிச்சோன்னா மங்கள தீர்த்தம் ஸ்நானம் பண்ணது மாதிரி தான் அப்படிங்கிற ஆங்கிளில் சொல்லணும்னா பெரியவாள் ஓகேன்ட்ட. இந்த சிப்பந்திகள் போகிற வெந்நீர் கொண்டு வர, மகாபரிவா உட்கார்ற, அங்கே இருக்கிற அன்பர்கள், வேத பண்டிதர்கள் புருஷ சுத்தம் பாராயணம் பண்ணுற, அங்கே இருக்கக்கூடிய பலரும் அவரவர்களுக்கு தெரிந்த மந்திரங்களை ஸ்லோகங்களை அந்த இடத்துல சொல்கிறா. என்ன காரணம்? நடமாடும் தெய்வமாக விளங்குகிற அந்த மகாபெரியவாளுக்கு அந்த குளத்தின் கரையில் அபிஷேகமானது நிகழப்போகிறது. நம்மெல்லாம் குளிக்கிறோன்னு குளிக்க போகிறோம்.
நீராட போகிறோம், ஸ்நானம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். பெரியவாளுக்கெல்லாம் அபிஷேகம். பெரியவா எங்கேயான ஒரு நீர்நிலையில் காவிரிலையோ ஒரு குளத்துலையோ பெரியவா குளிச்சாச்சுன்னா அந்த பெரியவா குளிச்ச இடத்துலேருந்து வரக்கூடிய ஜலத்தை எடுத்து புரோஷனம் பண்ணிட்டு அதை உட்கொண்டு ஆனந்தப்படுறவெல்லாம் பெரியவா பக்தர்கள். ஒரு கோவில் தீர்த்தவாரியில் ஒரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து முடித்த பிறகு ஏன் எல்லாரும் நம்ம ஸ்நானம் பண்ணுறோம்? பகவான் ஸ்நானம் பண்ணின இந்த ஜலத்தில் நம்மளும் நீராடினா நமக்கு புண்ணியம். அதுபோல மகாபிரியவளுக்கு நடத்துகிற அபிஷேகம்ங்கிறது அத்தனை சிறப்பு வாய்ந்தது. அந்த அபிஷேக ஜலம் அந்த படிக்கட்டுகளில் ஓடி வருகிற போது அதை எடுத்து தலையில் புரோஷனம் பண்ணிக்கிறது, அதை கண்ணில் ஒத்திக்கிறது. சர்வரோக நிவாரணி. எந்த ரோகம் இருந்தாலும் போயிடும். போய் வெந்நீர் கொண்டு வர பெரியவாளுக்கு அபிஷேகம் பண்ணுறார். அபிஷேகம் நடக்கிறது. எல்லாம் கன்னத்தில் போட்டுக்கணும். பாஷ்யம் பார்க்கணும். பாஷ்யத்தோடு வந்த 3 அரசு அதிகாரிகள் பார்க்குறாங்க. பெரியவாளுடைய தரிசனத்துக்காக வந்தால் தரிசனம் கிடைச்சு பெரியவா அபிஷேகம் செய்கிற அற்புதமான காட்சியும் தரிசனம் செய்து நின்று நிதானமாக பெரியவா அவர்களுக்கு தரிசனம் கொடுக்கிறார். உண்மையான பக்தி எவர் ஒருவருக்கு காணப்படுகிறதோ, உண்மையான பக்தின்னா ஆத்மா தொடர்பான பக்தி, சோல் தொடர்பான பக்தி. சில பேர் பார்த்தீங்கன்னா இப்படி கையெடுத்து கும்பிட்டப்பா சாமி சாமி சாமின்பா. வெளியில் கும்பிடு இருக்கும், உள்ளுக்குள்ள வேஷம் இருக்கும், துவேஷம் இருக்கும். போலித்தனம் இருக்கக்கூடாது. பக்தியில் மட்டும் போலித்தனம் இருக்கக்கூடாது. ஒரு 10 ரூபா ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு இப்போ அந்த கோவிலுக்கு ஏதானு சேர்த்து விடுப்பா, என்னால் உள்ளே போக முடியலன்னு ஒருத்தர் கொடுத்தாருன்னா அந்த 10 ரூபாயில் என்ன பொருள் வாங்கி ஏதான கோவிலுக்கு சேர்க்க முடியுமோ சேர்க்கணுமே தவிர அந்த 10 ரூபாயில் நம்ம ஒரு காஃபி வாங்கி சாப்பிட்லாமே நினைக்கக்கூடாது. பகவான் அப்படிங்கிறவர் இந்த உலகத்தினுடைய நீதிபதி. அவர் தான். அவர் எல்லாத்தையும் கண்காணிச்சுட்டு இருக்கார். மகாபெரியவா பக்தர்கள்னு நாம் சொல்கிறது முக்கியமல்ல. நாம் எந்த ஒரு தப்பு தண்டா செய்தாலும் இந்த மகான் நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கார், நம்மளை கவனிச்சுட்டு இருக்கார். சில நேரத்தில் நமக்கு உடனே தண்டனை கிடைக்காது, கொஞ்சம் லேட்டாக கூட கிடைக்கும். அதனால தான் பெரியவா பக்தின்னா கரண்ட்டு மாதிரி வோல்டேஜ் 1000 வோல்டேஜ் போனால் கம்பியை தொட்டாலே தூக்கி எறியும். அதுபோல தான் பெரியவா பக்தி. நான் பெரியவா பக்தன் சொல்கிறது முக்கியமல்ல. உள்ளுக்குள்ளே 1000 வேஷம் போட்டுட்டு பெரியவா பக்தன்னா அது முக்கியமல்ல. அது கிடையாது. ஆத்ம சுத்தி இருக்கணும். யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது. எல்லோரையும் தன்னுடைய உயிர் போல நினைக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் இந்த பாஷ்யத்துக்கு இருக்கிறதுனால அவருக்கு தரிசனம் கொடுக்கணுங்கிறதுனால 103 டிகிரி காய்ச்சலையும் பொருட்படுத்தாது மகாபிரிவா வழியில் வந்து அந்த அபிஷேக காட்சிகளை அவர்களுக்கு கொடுக்கிறார். எப்பேற்பட்ட பாக்கியம் பெறுகிறோம். அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.